இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எழும்புருக்கே. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு பொறாமை. இந்த பொறாமைன்னு சொல்லிட்டாலே அது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது ஒரு சுகர் வியாதி மாதிரி, அது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் பொறாமைக்கு சொந்த பந்தம் தெரியாதான். பொறாமை யாருக்கிட்டனாலும் இருக்கும், எப்படி வேணாலும் பொறாமைப்படலாம். ஏன் இந்த பொறாமை வருது, எதுக்காக இந்த பொறாமை வருது அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் நம்ம கொஞ்சம் திருப்பினா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 14ஆம் வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிபடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் ஈசாக்கை பத்தி வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு என்ன இருந்துச்சா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. அப்ப எதுக்கு பொறாமை வந்துச்சுன்னா, பெலிஸ்தருக்கு ஈசாக்குக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிச்சதுனால இதை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தருக்கு என்ன வந்துச்சுன்னா பொறாமை வந்துச்சுங்க. இப்போ அநேகருக்குள்ள இருக்கிறதான ஒரு பெரிய வியாதியே இந்த பொறாமை தான். ஒருத்தங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சாதனம் வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம். ஏதாவது ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்களா, பீரோ வாங்கிட்டாங்களா, இல்லை புதிய காரு வாங்கிட்டாங்களா, பைக்கு வாங்கிட்டாங்களா அப்படின்னோடனே நமக்கு அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அவங்க மட்டும் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் இல்லையே, நம்மளும் அதே மாதிரி வாங்கணும், அதை விட பெருசு வாங்கணும். நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போனால் பாரு, அவள் மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகிறா, நானும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும். சாரியை பார்த்தா போகாமல், ஏன் கணவன் மனைவிக்குள்ளே கணவன் நல்லா ட்ரெஸ் பண்ணினா மனைவிக்கு போகாமல், மனைவி நல்ல ட்ரெஸ் பண்ணால் கணவனுக்கு போகாமல், குடும்பத்திலேயே போகாமல் இருக்கும்போது எல்லாருக்குள்ளும் பொறாமை இருக்குங்க. இந்த வியாதி இல்லாமல் யாருமே இல்லை. அப்போது எதுக்கு பொறாமை வந்துச்சுன்னா, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் தந்தபடினால பொறாமை பெலிஸ்தருக்குள்ள வந்துச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனம். யோசேப்பை பற்றி அங்கே வேதம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏன் சகோதரர்கள் யோசேப்பு மேலே பொறாமை கொள்ள காரணம்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு தேவனுடைய தரிசனங்களை பெற்றவனாக இருந்தான். கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறவனாக யோசேப்பு இருந்தான். யோசேப்பு கண்ட சொப்பனம்தான் கடைசியில் நிறைவேறிச்சு. அப்போது பொறாமை கொண்டவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, யோசேப்பை கொண்டு போய் அந்த குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எகிப்தியர் கையில் அதை விட்டு போட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாருடைய தரிசனம் நிறைவேறுச்சுன்னா, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுச்சு. கடைசி நேரத்தில் இந்த தரிசனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயல்வெளியில் எல்லா வயல்கட்டுகளும் நிற்கும்போது எல்லா வயல்கட்டுகளும் யாருக்கு முன்பாக விழுந்துருச்சுன்னா, யோசேப்புக்கு முன்பாக விழுந்துருச்சு. இது தாங்க தரிசனம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனும் இந்த யோசேப்பை வணங்கி நிற்கிறத மாதிரி ஒரு தரிசனம். அப்போ இந்த தரிசனங்கள்லாம் பார்க்கும்போது, ஓ இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிட்டானா, ஆவியில் அப்படியே அனல் கொண்டு எழும்பிட்டானா, அபிஷேகத்தில் வளர்ந்துட்டானா, பார்த்தோன்னே ஒரு பொறாமை. சபையெல்லாம் இப்படி தானே, திடீர்னு யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் வரவன் கிடச்சிருச்சு அப்படின்னா, இல்லை அந்நிய பாஷை வரையில் யாராவது வியாக்கியானம் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை சபைகளில் யாராவது பெருசாக செஞ்சுட்டாங்க, உடனே பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்க பொறாமை வந்துடும். எல்லாருக்குமோ இருக்கும் எனக்கு தெரியல, ஆனால் இருக்குது. பெரும்பாலும் பொறாமை எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. அப்போது யோசேப்பு மேலே சகோதரர்கள் பொறாமப்பட்ட உடனே கொண்டு போய் குழியில் போட்டு விட்டான். குழியில் போட்டதுக்கப்புறம் எகிப்தியர் கையில் விற்றுட்டாங்க. விற்றதுக்கப்புறம் யோசேப்பு சிறையின் அனுபவத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். பதுக்க அவருடைய தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிக்குது. கர்த்தருக்குள்ளாக ஒரு மனிதன் வளர்ந்து இருக்கிறார். அந்த மனுஷன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடினால அவரை ராஜா ஸ்தானத்தில் தேவன் உயர்த்தினார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா இந்த பகல் வேளையில்? அப்போ பாருங்கள், ராஜா ஸ்தானத்தில் தேவன் கொண்டு போய் உயர்த்தினார். எதுக்கு? ஏன்னா சகோதரர்கள் பொறாமையுள்ளவர்களாக இருந்து யோசேப்பை குழியில் தள்ளினாலும் தரிசனம் கொடுத்த சர்வ வல்லவர்
அந்த குழியிலிருந்து உயர்த்தி, அந்த சிறைச்சாலிருந்து விடுதலையாக்கி, அவன் உண்மையும் உத்தமுள்ள மகனாய் நின்றபடினால எல்லார் கண்களும் அவனை பார்க்கும்படி என் தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம வளர்கிற வளர்ச்சியை பார்த்து ஜனங்கள் நம்மளை பார்த்து பொறாமப்படலாங்க, இல்லை குழியில் தள்ளுறதுக்காக ஏதாவது காரியங்களை வைக்கலாங்க, இல்லை சிறைச்சாலின் அனுபவத்தில் நம்மளை கொண்டு போகலாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்க, நீங்கள் வளருகிற இந்த வளர்ச்சியை கர்த்தருக்குள்ளே இருந்தால் அதை ஒரு நாள் ஒருபோது யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. பொறாமை கொள்ளுகிற அளவில் என் தேவனை உயர்த்தி வைப்பார். அவர் தான் சர்வபலம். நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆவியானுடைய பலத்தின் மூலம் இதை செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தேவன் தருவார். அது எந்த விஷயமானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, தொழிலானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, அதில் உயர்வை என் தேவன் தருவார். மற்றவர்கள் பொறாமப்படக்கூட அளவில், அதாவது ஏசாக்கை பார்த்து அவனுடைய சத்துருக்காக பெலிஸ்தர் அவனை பார்த்து பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போது நம்மளை சத்துரு பொறாமை கொள்ளுகிற அளவில் நம்மளை உயர்த்துகிறதா நம்முடைய ஆண்டவர். அப்போது அந்த உயர்வில் நீங்கள் போகும்போது ஒருவனால் உங்களுடைய உயர்வை என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த உயர்வு நம்முடைய சொந்த பலத்தினாலல்ல, நம்முடைய சுயத்தினாலல்ல, ஏசப்பா அவருக்குள்ள நம்ம வளர்ந்ததுனால அவர் நமக்கு கொடுத்த உயர்வு. யோசேப்பு அவனா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் போகலைங்க. அவருடைய ஞானமோ அவன் கற்றுக்கொண்ட எதுவுமே அவனை உயர்ந்த அடைக்கல கொண்டு போகலை. அவன் மேல் வைத்த தரிசனம் அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடினால தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை கொண்டு போய் வைத்தார். அப்போது பொறாமை உள்ளவர்களுக்கு என்ன இல்லைன்னா பரலோக ராட்சி இல்லைங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாருங்க, பொறாமையும் விரோதமும் வைராக்கியமும் இருக்கும். ஆனால் சபையில் வந்துட்டு நம்ம ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்தா யோயோ யாருமே இந்த பூமியில் ஆராதிக்க முடியாதபடி நம்ம ஆள் என்ன பண்ணுவான், ஆராதிப்பான. வெளியே போனால் இவனுக்கு இருக்கிற அந்த ஆவி எங்கேருந்து வந்துச்சுனாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்தாவியான வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறாருங்க. வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். கலாத்தியர் 5:26 சொல்லு, ஒருவர் மேல் ஒருவை பொறாமை கொள்ளாமலும் இருங்கள். அப்போது ஒருத்தவங்க உயர்வை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்க ஒரு காரியம் செஞ்சுட்டாங்கன்னா அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இப்போ படிப்பில் நல்ல வெற்றி பெற்றாங்கன்னா அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இவன் நல்ல ஒரு கடையை வாங்கிட்டான் அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இவனுடைய பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துருச்சு அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இப்படி ஊழியம் நல்ல விசாலம் உண்டாயிருச்சு அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஒரு வீடை கட்டிட்டான் பொறாமப்படக்கூடாது. ஒரு காரு வாங்கிட்டான் பொறாமப்படக்கூடாதுங்க. இந்த பொறாமப்படாமல் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து போல என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாகவே அதனுடைய பிரதிபலத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஏசப்பா அவரை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள கிரியை இருந்த பொறாமை நாவி இயேசுவின் நாமத்தினால மாறும். எதை பார்த்தாலும் கர்த்தாவே நன்றி சொல்லுங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து நன்றி சொல்லுங்க. அப்போது உங்களுடைய அந்த கிரியின் மூலம் பரலோகத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். யோபு 5:2 சொல்லுகிறது, பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். அப்போ பொறாமை யார் அதம் பண்ணுன்னா பொறாமப்பட்டவனை கொண்டு போட்டுருங்க. அதான் சொல்ல, பொறாமை எலும்புருகியான். அதை பார்த்து சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்தை பார்த்தா இவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவன் வளர மாட்டான். ஆனால் பொறாமப்பட்டே என்ன பண்ணிடுவான், செத்துருவான். அதுதான் பொறாமை என்பது எலும்புருக்கி. அது ஒரு பெரிய வியாதி. அப்போது நம்ம பொறாமைப்படாதவர்களாய் கர்த்தருக்குள்ளே நம்ம வளரும்போது நம்முடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வளரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர நமக்குள்ளே எந்த ஆவி வந்துடக்கூடாது, பொறாமையின் ஆவி வந்துடக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே பொறாமை நிலை தான் என்ன பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்க. மத்தேயு 27:17 சொல்லுகிறது, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். எதனால ஒப்பு கொடுத்தார்கள்? பொறாமையினால ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா சகல பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். அவர் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தர், பாவம் பார சுத்தக்கண்ணர்.
அவருக்கு விரோதமா இவன் இப்படி செய்யறான, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி பொறாமையினால தான் இயேசு என்ன பண்ணிட்டாங்க, பிலாத்துடைய கையில சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனாலும் என் இயேசு முடிவு பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி பிதா தம்மில் வைத்த சித்தத்தை செய்வதற்காக அந்த இடத்திலும் ரொம்ப அமைதியா தாழ்மையா இருந்து அவருக்கு எதிராக எத்தனை பேர் வந்தார்களோ அவர்களெல்லாம் பார்த்து கடைசி தருணம் அந்த சிலுவாயின் மரண பரியந்தம் அவங்க பார்த்து சொல்றாங்க, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பொறாமை கொண்டவர்களுக்காகவும் மரித்த ஒரு சர்வ வல்லவர் தான் நான் ஆராதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து. அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, ஆனாலும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் நான் ஆராதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து. இவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ, இவருடைய கிருபை யாருக்குள்ள இருக்கிறதோ, இவருடைய ஆவி யாருக்குள்ள இருக்குதோ, அவங்களுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க? பொறாமை இல்லை, வைராக்கியம் இல்லை, விரோதம் இல்லை, கசப்பு இல்லை. ஏன்னா அவருடைய அன்பு எனக்குள்ள நிறைவா இருக்கிறபடினால நிறைவானது வந்தது. அதனால என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறணும் சொல்லுங்க? குறைவுகள் எல்லாம் மாறணும். அப்போ யார் நமக்குள்ளே இருக்கணும்? நிறைவானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறும். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.